இலங்கை தமிழர்களுக்கு எதிராக ராஜபக்சே அரசு போர்க்குற்றங்கள் நிகழ்த்தியுள்ள நிலையில் இந்தியாவின் புதிய பிரதமர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இலங்கை அதிபருக்கு அழைப்பு விடுத்திருப்பது துர்பாக்கியமான செயல் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த செயல் தமிழ்நாட்டு மக்களை மிகவும் வருத்தமடைய செய்துள்ளதோடு தமிழக மக்களின் உணர்வுகளை மீண்டும் காயப்படுத்தியுள்ளதாகவும் இது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் அமைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய பாரத பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு இலங்கை அதிபர் திரு மகிந்த ராஜபக்சேவுக்கு இந்தியாவின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த அழைப்பை ஏற்று இலங்கை அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போகிறார் என்ற கவலை தரும் செய்தியை ஊடகங்கள் வாயிலாக தாம் தெரிந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழர் பிரச்சினையில் தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் தமிழர்கள் ஆகியோரின் மன எழுச்சி மற்றும் கொந்தளிப்பு அனைவரும் நன்கு அறிந்தவையே. நாடாளுமன்ற மக்களவைக்கு பொதுத் தேர்தல் நடைபெற்று ஒரு சில நாட்களில் புதிய மத்திய அரசு பதவியேற்க இருக்கிறது என்றாலும் இந்த மாற்றம் தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு இடையே ஏற்கனவே உள்ள இறுக்கமான உறவில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இலங்கை உள்நாட்டுப் போரின் இறுதியில் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக இலங்கை அதிபர் ராஜபக்சே அரசின் இலங்கை இராணுவத்தால் நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை மற்றும் இன அழிப்பு ஆகியவை குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதை இந்த நாடே, ஏன் இந்த உலகமே நன்கு அறியும். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்ததோடு போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை புரிந்தவர்களை சர்வதேச நீதிமன்றம் முன்பு நிறுத்தி விசாரணைக்கு அவர்களை உட்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் ஒன்றை இந்தியா முன்னின்று கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஆனால் முன்பிருந்த மத்திய அரசு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய தீர்மானங்களின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியப்படுத்தி தமிழர்களின் உணர்வுகளை மிதித்துவிட்டது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புதிதாக மத்தியில் அமையவிருக்கும் அரசு தமிழர்கள் தொடர்பான பிரச்சினைகளில் பரிவுடன் செயல்படும் என்றும் தமிழ்நாட்டுடன் நட்புணர்வு பாராட்டும் என்றும் நாங்கள் நம்பினோம். ஆனால் புதிய பிரதமரும் புதிய மத்திய அரசும் பதவியேற்று செயல்பட தொடங்குவதற்கு முன்னரே இந்திய பிரதமரின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக இலங்கை அதிபருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற இந்த துர்பாக்கியமான செயல் தமிழ்நாட்டு மக்களை மிகவும் வருத்தமடைய செய்துள்ளதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய உணர்வுகளை மீண்டும் காயப்படுத்தியுள்ளது. இந்த செயல் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் அமைந்துள்ளது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். புதிதாக மத்தியில் அமையவுள்ள அரசிடம் இதனை மிகுந்த மனவேதனையுடன் நாங்கள் சுட்டிக்காட்ட விடைகிறோம். தவறான ஆலோசனையின் பேரில் அமைந்த இந்த செயல் தவிர்க்கப்பட்டிருந்தால் புதிதாக அமையவுள்ள மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு ஆகியவற்றுக்கு இடையேயான உறவு சிறப்புடையதாக அமைந்திருக்கும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.